ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இந்த கூப்பிடுவது ஒன்று தான் மனிதன் செய்ய வேண்டியதுங்க. மீதி எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். நம்மை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே. எந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டாலும், அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி போடுவார். சீசர்கள் ஒரு முறை அவங்க கப்பல்ல அவங்க போயிட்டுருக்கும்போது, பயங்கரமான அலைகளும் காற்றும் மோதி அடிக்கும்போது, அவர்கள் அந்த படகு கவிழ்ந்து விடும்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது ஆண்டவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். உடனடியாக அந்த சூழ்நிலை மாறி அமைதல் உண்டாயிற்று. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில எந்த ஆபத்தான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வருகிறதோ, எந்த பிரச்சனைகள் நம்மளை அமிழத்தக்கதாக நம்மை சூழ்ந்து நிற்கிறதோ, அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். இயேசுவே எங்களுக்கு இரங்கும், இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று ஆண்டவரை கூப்பிட்டால் போதும். அவர் இறங்கி அந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்மை விடுவிப்பார். விடுவிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நாம் கலங்காமல் அவரை கூப்பிடுவோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.